மார்னிங் டே 5 ஆன் தி ஷிப்பு, க்ரூஸ் ஷிப்பில். இன்றைக்கி மார்சேன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இன் பாரிஸ், அந்த போர்ட்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ மார்னிங் 9:30 ஆகுது. ஸோ நாங்கள் வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அந்த சிட்டிக்குள்ளே போயிட்டு என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போனோன்னே பேசலாம். என்ன டிசைட் பண்ணீங்க? க்ரூஸ் போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு 2 மைல்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த போர்ட்லேயே வந்து ஃப்ரீ பஸ் விடுறாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறிட்டு மார்சேல் சிட்டிக்குள்ளே போயிடலாம். சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்க்கலாம். மார்சேல் சிட்டியில் இது ஒரு ஃபஸ்ட்டு மானுமெண்ட்டாக என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். விண்டியாக இருக்குது. மரம் இடிஞ்சு விழுது. விண்டியாக இருக்குது. ஒரு கடை உடஞ்சி ஊந்துடுச்சு. இது என்ன பில்டிங்னு தெரில. எங்கள் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் இங்கே இறக்கி விட்டார், போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு. ஸோ கிட்ட போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. நான் போகிறதுக்கு வழி இல்லையே. அது ஒரு ஃபோர்ட்டு. நாங்கள் ஷிப்பில் வந்து அந்த போர்ட்டில் தான் இறங்கினோம். போர்ட்லேருந்து இறங்கி இங்கே வந்தால் சிட்டிக்குள்ளே உள்ளே வந்தோன்னு பார்த்தா இன்னும் ஒரு ஃபோர்ட் இருக்குது. இதுதான் அந்த மான்யூமெண்ட்டான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த குட்டி மலை மேலே ஏறி வந்தப்புறம் பார்த்தா சிட்டியோட வியூ பாயிண்ட் தெரியுது. ஸோ மெயினாக அதுக்காக தான் இங்கே டூரிஸ்ட் வருவாங்க போல இருக்குது. இங்கே சிட்டிலேருந்து இந்த மலையிலேருந்து நல்ல வியூ தெரியுது. அது போர்ட்டு, அந்த போர்ட்டில் தான் ஷிப்பு நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் மார்சேல் சிட்டியோட வியூ. காற்று ஆளே தள்ளுது. சிட்டியோட வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க இடம் வந்து நாட்ரிடாம் சர்ச்சு. ஒரு சின்ன மலை மேலே சர்ச் கட்டியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து சர்ச்சுக்கெலாம் வந்து நாட்ரிடாம்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஒரிஜினல் பிக் நாட்ரிடாம் சர்ச் வந்து இது பாரிஸில் இருக்குது. ஸோ இந்த மார்சேல் சிட்டியில் ஆக்சுவலாக மார்சேல் சிட்டி தான் வந்து செகண்ட் பிக்கஸ்ட் சிட்டி இன் ஃப்ரான்ஸ் தான். ஸோ அந்த சிட்டியில் இருக்க நாட்ரிடாம் சர்ச்சு இதுவும் ஒரு குட்டி மலை மேலே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபுல் வியூ ஆஃப் தி சிட்டி தெரியுது. சூப்பர் வியூ இங்கே. இதில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் படி ஏறி போகணும்.
其实你就一开门我之后，你直接就你就放了。后面可以剪掉，你就帮你剪，后面能剪掉，后面那个不这样子剪掉。சொன்ன மாதிரி செல்ஃபி தானே எனக்கு அப்புறம் ஜஸ்ட் வந்து நல்லா இருக்கு等一下你加个我的这。ஆமாம் இதுதான் நல்லா இருக்கும். நாட்ரிடாம் சர்ச் பார்த்துட்டு நம்ம கேப் டிரைவர் அடுத்து நம்மளை கூட்டி போன இடம் வந்து ஒரு சிட்டிக்குள்ளேயே இருக்க ஒரு பெரிய ஃபவுண்டன், பிக் ஃபவுண்டன். அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது பார்க்கலாம் வாங்க. வில்லா டி மார்சியல் பார்க் லான்ச்சன். இது ஒரு மான்யூமெண்ட்டு, ஒரு ஃபவுண்டன், பெரிய ஃபவுண்டன் அண்ட் பில்டிங் இருக்குது. இதுதான் ஓல்ட் போர்ட் ஏரியா, ஒரு மால்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு வருவோம் ஷாப்பிங். மாலுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம். ஃப்ரான்ஸ் மால் எப்படி இருக்குது பார்க்கலாம். வா, ட்ராம் சூப்பராக இருக்குது. சிட்டிக்குள்ளேயே வந்து கம்யூட் பண்ணுறதுக்கு ட்ராம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மார்சியல் நேச்சுரல் போர்ட். எப்படி நேச்சுரல் போர்ட்னா எது வழியாக கடல் வழியாக வந்திருக்கு தண்ணி. பின்னாடி போகலாமா? போகலாம். ஃப்ரான்ஸில் மார்சின்ற சிட்டியில் ஓல்டு போர்ட்னு பேர். இப்போ நியூ போர்ட்டில் தான் எங்களோட க்ரூஸ் ஷிப் நிற்குது. இது வந்து ஓல்டு போர்ட் வந்து நேச்சுரல் போர்ட் தான்.
இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்த வாட்டர் ஃப்ரண்ட்டு நிறைய போட்லாம் நிற்குது. சுற்றிலும் அழகான பில்டிங், அந்த காலத்து பில்டிங் நல்லா இருக்குது. எல்லாம் ஒரே ஹைட்டான பில்டிங். ஹாய். ட்ராவலாம் போகுது சூப்பராக. ட்ராம் போகுது, நல்லா ட்ரெயின் போகுது, குட்டி ட்ரெயினில். எங்கே போயிட்டு வந்தீங்க? மியூசிக் மொரோக்கன் மியூசிக் கேட்டுட்டு ஃபிஷ் மார்க்கெட் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஸ்மெல் வருதே. அதான் சாப்பிடலாம் ராஜி. ஒரு மீன் மட்டும் வாங்கி. வேணாம். சரி பசிக்குதுப்பா. கிளம்பலாம், மணியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக மார்சியல் சிட்டிஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஷிப்புக்கு வந்துட்டோம். ஸோ சாப்பாடு டைம். ஸோ ஷிப்லேயே சாப்பிட்டுட்டோம். லேட் லன்ச்சு. நாங்கள் திரும்பி வரத்துக்கு 3 மணி ஆகிடுது. ஸோ நேராக ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம். மார்னிங் 9:30 ஈவினிங் ஒரு 3:30 வரைக்கும் மார்சியல் சிட்டி சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு ஷிப்புக்கு வந்துட்டு ஃபுட்டு ஷிப்லேயே சாப்பிட்டோம். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு டைம் ஆகிடுது. ஸோ பேக் டு ஷிப்பு வந்துட்டு இப்போ அடுத்த ஷிப் வந்து 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி அடுத்த போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ இந்த எபிசோட் இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட் ஜெனோவா, இட்டாலிக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜெனோவாவில் பார்க்கலாம்.